இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோம். அப்படின்னா காசு கொடுக்காம நாங்கள் சாப்பிட்டோம் மோசே. இவ்வளோ நாங்கள் சாப்பிட்ருக்கோம், இன்னும் நிறைய சாப்பிட்ருக்கோம், இதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். இப்போது இந்த ஜனங்க எதை மறந்துட்டாங்க தெரியுமா? சொல்லுங்கள், எதை மறந்துட்டாங்க? அதை மறந்துட்டாங்க. எகிப்தில் அடிமையாக இருந்ததையே மறந்துட்டாங்க பாருங்க. நமக்கெல்லாம் அப்படி தான் ஒரு எண்ணம் வந்துடும். நம்மளை கர்த்தர் எங்கேருந்து கர்த்தர் மீட்டார், எப்படி ரட்சிப்பை கொடுத்தாரு, எப்படி வழி நடத்தினார், அப்போ எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், அதெல்லாம் மறந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம், அடிமையாக இருந்ததை நினைக்கல. கர்த்தர் எகிப்தியருக்கு 10 வாதைகளை எகிப்து தேசத்தில் கொடுத்தார். ஆனால் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம். அது அல்லேலூயா. எதிரிக்கு அது வாதை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அற்புதம். அடுத்தது செங்கடலை பிறக்கிறாரு, அதுவே பயங்கரமாக இருக்கும். அந்த செங்கடலை பிளக்கிறது சாதாரண விஷயமா? அதை பிளந்து வெட்டாந்தரையில் கர்த்தர் கொண்டு வர்றாரு. மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்து வந்தது. இதெல்லாம் மறந்துட்டு இப்போ எதை நினைக்கிறாங்க? வெள்ளரிக்காய், பூண்டு, வெங்காயம், இதை நினைக்கிறாங்களாம். சரியா? கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், நான் முன்னாடியே சொன்ன கண்ணாடியில். அதனால் கொஞ்சம் பாருங்கள். இப்போது இவங்க என்ன பண்ணாங்க, அடிமையாக இருக்கிறத மறந்துட்டாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 1:13-14 வசனத்தில் அந்த எகிப்தியன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கினார்களாம், அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்களாம். இப்படி அவன் என்னை அடிமைப்படுத்தி, நான் அடிமைதனத்தில் இருந்தேனே, அந்த அடிமைதனத்தெல்லாம் நான் மறந்துட்டேன். அவன் என் உயிரை கூட எப்படி ஆக்கிட்டான், என் வாழ்க்கையவே கசப்பாக்கிட்டான். இதையும் நான் மறந்துட்டேன். ஆனால் நான் எதை நான் நினைக்கிறேன், அந்த எகிப்து தேசத்தில் கிடைச்ச வெள்ளை பூண்டு வெங்காயம், இதை நான் நினச்சின்னு உட்காந்துக்கிறேன்.